ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகிறார். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகர்ன்னு பார்த்தோம். அப்ப அந்த குரு பகவான் தனக்காரகர் தனஸ்தானத்திலே பெயர்ச்சி ஆகும்போது, நீண்ட நாளா இருக்கக்கூடிய பண பிரச்சனை மெயினா எல்லாருக்குமே மேஜரா இருக்கிறது பண பிரச்சனையா இருக்கு. அதுவும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக எனக்கு எதுவுமே நடக்கல. எனக்கு ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, பண வருவாயை குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா தான் குரு பயிற்சி இருக்க போகுது. வராத பணம் வரும். அதே மாரி எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்றாங்களோ, அந்த பணம்லாம் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல குருவுடைய பார்வை நம்ம எடுத்துக்க போறோம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்த பார்க்க போறாரு. அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். இப்ப நெறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்னன்னா, நெறைய ஆஃபீஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. பிசினஸ்ல ஒரு காம்படிஷன் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் ரிஷப ராசியா இருக்காங்களோ, யாரெல்லாம் கவர்ன்மென்ட் வேலைக்கு ட்ரை பண்றாங்களோ, அவங்கலாம் கவர்ன்மென்ட் வேலை கிடைக்கும். புரமோஷன் ட்ரை பண்றவங்களுக்கு புரமோஷன் கிடைக்கும். அரசியல்ல இருக்கவங்களுக்கு பெரிய ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது.